ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடி தோட்டத்தில் மல்லிகையெல்லாம் சும்மா தாறு மாறாக பூத்து குலுங்குதுங்க. ஸோ எப்படின்னா, இது மல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு ரெண்டு டிப்ஸு தாங்க. அதாவது ஒட்டை நறுக்குங்க, கொட்டும் அறுவடை உங்களுக்கு. அதனால் மல்லியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ப்ரூன் பண்ணி தாங்க வளர்க்கணும். அதாவது கவ்வாத்து பண்ணி வளர்த்தா மட்டும்தான் உங்களால் நிறைய பூக்கள் அறுவடை செய்ய முடியும். அதை அப்படியே நீங்கள் வளர விட்டிங்கன்னா கண்டிப்பாக பூக்கள் நம்ம அறுவடை பண்ண முடியாது. எக்ஸ்பெஷலி நம்ம தொட்டியில் வளர்க்குற நம்ம கண்டிப்பாக கவ்வாத்து செஞ்சிட்டே இருக்கணும். ஒன்ஸ் பூ மொட்டுக்கள் பூத்து முடிஞ்சுதுன்னா திருப்பி ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விடுங்க. திருப்பி தளிர்கள் திருப்பி பூக்கள் வரும். அதுக்கு நீங்கள் வழக்கம் போல் கொடுக்குற ஃபெர்டிலைசரே கொடுத்தா போகிறோங்க. நீங்கள் என்ன 15 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்குறீங்களோ அதுவே கொடுத்தா போகிறோம். இதை கொடுங்க நல்லா பூக்கும், அதை கொடுங்க நல்லா பூக்கும், இப்படி கொடுங்க நல்லா பூக்கும். எப்படி கொடுத்தாலும் அந்த சீசனுக்கு தாங்க அது பூக்கும். அதனால் நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட்டெல்லாம் எஃபர்ட் போடாதீங்க. ஒட்டை நறுக்குங்க, கொட்டும் அறுவடை உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதான் சிம்பிளான டிப்ஸு இந்த மல்லியை பொறுத்த வரைக்கும். மல்லி வகையை சேர்ந்த எல்லா செடிகளுக்குமேங்க நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பெட்டல் இருவாச்சி, டபுள் பெட்டல் இருவாச்சி, சிங்கிள் பெட்டல் இருவாச்சி, அப்புறம் மதுரை மல்லி, அப்புறம் முல்லை, அப்புறம் ராமர்பானம் அந்த முல்லை, அப்புறம் ஜாதி, இந்த காக்கட்டம், சிகப்பு காக்கட்டம், அப்புறம் ராஜமல்லி, அப்புறம் குண்டு செண்டு மல்லி, அப்புறம் அடுக்கு மல்லி, 10 அடுக்கு மல்லி, 8 அடுக்கு மல்லி. ஸோ இத்தனை மல்லி வகைகள் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த வாட்டி வெறும் மல்லிப்பூ மட்டுமே தனியாக பறித்து, அப்புறம் சிலோன் மல்லி. ஸோ இத்தனை மல்லி வகைகள் நான் வச்சுருக்கிறேன். அதனால் என்னென்னா, இந்த மல்லிப்பூ மட்டுமே தனியாக பண்ணி அறுவடை பண்ணி வீடியோ போட்டுடலான்றது உங்களுக்காக போட்டிருக்கேன் நான். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிளான ஒரு விஷயங்க, மல்லி செடிக்கு கவ்வாத்து முக்கியம், ப்ரூனிங் முக்கியம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு வாட்டியுமே பூத்து முடிஞ்ச உடனே அப்படியே ஒரு மாதிரி ஈவனாக ப்ரூன் பண்ணி விட்டுருவேன். திருப்பி அதுலேருந்து வெடித்து புதிய தளிர்கள் வரும்போதே மொட்டோடு தாங்க வரும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் அப்படி தான் பண்ணுவேன். ரெண்டாவது என்னென்னா, அந்த மல்லி நீங்கள் எந்த பூக்கிற சீசனில் மட்டும்தான் கவாத்து பண்ணணும். எல்லா நேரத்துலையும் நீங்கள் கவாத்து பண்ணிங்கன்னா மல்லி பூக்குமான்னு கேட்டால் பூக்காதுங்க. அந்த சீசனுக்கு மட்டும்தான் எல்லா செடியுமே பூக்கும். அதாவது அந்தந்த சீசனில் தாங்க பூக்கும். ஸோ ரோஜா செடி எப்போவுமே பூக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. மல்லியும் எப்போவுமே பூக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ நமக்கு வீட்டில் எப்போவுமே பூக்கிற ஒரே செடி பார்த்திங்கன்னா நித்திய மல்லி மட்டும்தான். ஸோ நித்திய மல்லி உங்களுக்கு நீங்கள் கொடியாக போக வேண்டாம், நம்ம கை எட்டுற தூரத்துக்கே பறிக்கிறதுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ப்ரூன் பண்ணி வளர்த்திங்கன்னா நீங்கள் கை எட்டுற தூரத்துக்கே உங்களால் அந்த செடியை பூக்களை பறிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா ரங்கூன் மல்லிங்க. இது என்கிட்ட சிங்கிள் பெட்டலும் இருக்குது. அண்ட் இது அடுக்கு கீழேருந்து தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். கீழேருந்து மேலே 2nd ஃப்ளோர் மாடிக்கு இது கொடி மாதிரி ஏற்றி விட்டுருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் இருக்குங்க. பூத்துச்சுன்னா நல்ல வாசனையும் இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் இந்த அடுக்கு பெட்டல் கிடைக்கிது எல்லா இடத்துலையுமே. கூடவே ஜாதி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ ஜாதி பூங்க. அதனால் அவளையும் அழகாக மாடியில் வச்சாச்சு. அவளுக்காக இதில் ஒரு 10-20 பூப்பா எனக்கு மனசுக்கு சந்தோஷம் திருப்தியுமாக இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த பூக்களை பறிக்கும்போது ரொம்பவே ஜிங்கலாலாவாக இருக்கும். டைம் இருக்காது தாங்க, இருந்தாலும் நம்ம கார்டனில் பூக்கிறது இல்லையா, சந்தோஷம் தானே நமக்கு. ஸோ அதனால் நான் இப்போ நல்ல வெயில்லையும் நல்ல பூக்கள், ட்ராகன் ஃப்ரூட் அடுத்த ஒரு செட்டு காய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த செட்டுக்கு தரமாக பூக்கள் வந்துட்டுருக்கு. ஒரே கலையிலே பாருங்கள் எத்தனை பூக்கள். ஆனால் ஒரே கலையிலே 5-6 பூக்கள் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. என்ன தான் இருந்தாலும், ஏன்னா ஒரு கலையில் 2 காய்க்கு மேலே அலோவ் பண்ணிங்கன்னா காயோட சைஸ் சின்னதாக போயிடும். அதனால் 2-3 பூக்கள், ஒரு 5-6 பூக்களுக்கு மேலே இருந்ததுன்னா 2 பூ விட்டுட்டு மீதி பூக்களை
வந்து நீங்கள் வந்து இது பண்ணி போட்டுருங்க. ஸோ என்னோடய செடியெல்லாம் பார்த்திங்கன்னா 5 வருஷம் 6 வருஷமான முதிர்ச்சியான செடி. அதனால் நான் அதில் அலோவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்ட்ரென்த்து பத்தாததுக்கு இப்போது டெய்லியுமே இதுக்கு ஃபெர்டிலைசர் தாங்க கொடுத்துட்ருக்கேன். கடலை புண்ணாக்கு தண்ணி ஊற வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கலந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த செடிகளுக்கு ஊற்றுவேன். 2 days ஒன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறேன். ஓகேவா? ஸோ பூக்கிற செடிகளுக்கு எல்லாமே நீங்கள் கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் கலந்து அந்த தண்ணியை ஒரு டப்பில் ஓரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ஒரு மக்கு எடுத்து தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது நமக்கு நல்ல பூக்கள் வந்து கிடைக்கும். பார்த்தீங்களா? ஸோ வழக்கமாக கனகாம்பரம் நான் பறிக்கலை இந்த வாட்டி. ஸோ வெறும் மல்லி மட்டுமே நிறைய பூத்து இருந்ததுனால எல்லா வகை மல்லியும் கலவையாக ஒன்றா போட்டு அழகாக பூக்களை நான் கட்டிட்டேன் தலையில் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக மல்லி செடிக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று கவ்வாத்து அதை நல்லா கரெக்டாக பண்ணி கரெக்டான ஃபெர்டிலைசர் 2 days ஒன்ஸ் வந்து நீங்கள் கலந்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மல்லியுமே நல்லாவே பூக்கும். அதனால் கஷ்டப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. காலையிலேயே ஹாப்பியாக மண்டேயே நல்லா ஜாலியாக உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணோன்னா வீக்கெண்டு வரைக்கும் ஜாலியாக ஜிங்கலாலாவாக வேலையை முடிச்சிடலாம். ஓகேவா? ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டேக் கேர். பாய்.